இதுக்கெல்லாம் பயப்படுவாங்களா? நான் பயப்படுறதே கிடையாது, அதுக்கும் பயப்படுறதில்ல, யாருக்குமே பயப்படுறதில்ல, தைரியமாக இருக்கிறார். கூட்டணி கட்சிக்காரங்களுக்கு பயப்படுவாரா? அவங்க கேள்வி கேட்பாங்களான்னு பயப்படுறதில்ல, மாறாக அவங்களே பயங்கட்டுறாரு. இவர் சொல்கிறவர் தான் ஒரு கட்சிக்கு தலைவராக வராங்க, ஒரு தேசிய கட்சிக்கு மாநில தலைவர் இவர் சொல்கிற ஆள் வராங்க. இன்னொரு கட்சியில் நாங்கள் ஆட்சியில் அதிகாரம் கேட்பேன்னாக்கா அந்த கட்சியோட 2வது பதவியில் இருக்கிறவங்களே தூக்கிடுறாங்க, கட்சி விட்டு எடுக்க வச்சிடுறாரு. ஸோ யாருக்குமே பயப்படுறதில்ல, எல்லாரும் இவருக்கு தான் பயப்படுறாங்க. ஒருத்தரும் துணிச்சலாக செயல்பட முடியல, ஒரு டிவிக்காரன் கூட துணிச்சலாக செயல்பட முடியல. அத்தனை டிவி இவருக்கு பயப்படுது, அத்தனை சோசியல் மீடியா பயப்படுது. யாராவது ஒருத்தர் தனித்து குரல் கொடுக்குறாங்களா அப்படின்னா கொடுக்க முடியல, பயந்தான். ஒரு 2-3 பேர் கத்துறாங்க. அண்ணாமலை ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கிறாரு, இந்த பக்கம் சீமானு கத்திக்கிட்டு இருக்கிறாரு. அப்பப்போ யாரோ ஒருத்தர் 2 பேர் புதுசாக ஒருத்தர் வந்துக்கிறார். அவர் ஒரே ஒரு மீட்டிங்கோடு போயிட்டார், திருப்பி எப்போ அவர் கத்துவாருன்னு தெரியல. ஆக ஒருத்தருக்கும் பயப்படுறதில்லை. அவர் நினச்சிட்டு இருக்காரு நான் மலைடான்னு, நான் தாண்டா ஒரிஜினல் மலைன்னு. மலையை பார்த்து நாய் குலைக்குதா, குலைச்சிட்டு போட்டோன்னு விட்டுட்டாரு. அவன் குலைச்சிட்டு அவன் அடங்கி போகிறான வழிய இவர் எதுக்கும் மாறலை, ஒரு விஷயத்தை கூட இவர் மாற்றிக்கல. மற்றவங்களுக்கு கொடுத்த குரலுக்கு இதுக்கு செவி சாய்க்கவே இல்லைங்க அவர். அதாவது பேர் ஸ்டாலின். அந்த ஸ்டாலின் எப்படி இருப்பாருன்றதெல்லாம் பல பேருக்கு தெரியாது, இப்போ தெரியுது அவர் எப்படி இருப்பாருன்னு. ஒரு 3 கலைஞருக்கு ஈடு கொடுக்குற அளவுக்கு தைரியம், 10 ஜெயலலிதாவுக்கு ஈடு கொடுக்குற அளவுக்கு தைரியம். அவங்கக்கிட்டெல்லாம் கூட இந்த அளவுக்கு துணிச்சலை பார்க்கல. சைடு எஃபெக்ட், கான்ட்ரா எஃபெக்ட் இதெல்லாம் யோசிப்பாங்க அந்த அம்மா. இவர் எதை பற்றியும் கவலைப்படலைங்க, நடந்துக்கிட்டே இருக்கு அவரோட வேலை, அது பாட்டு நடக்குது. அன்றாட 3 வேளை சாப்பிட்டோமா, நல்லா 6 மணி நேரம் தூங்கணுமா அப்படின்னு சில பேர் இருப்பாங்க பாருங்க. அந்த மாதிரி இவரோட வேலையை அவர் பாட்டு சார். ஒரு நாள் கூட மீடியா முன்னாடி உட்காந்து நின்று அவங்கள நீ கேள்வி கேளுப்பா நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னதே கிடையாது. முதல்ல கேள்வி கேட்கறதுக்கு அவனுக்கு தைரியம் இல்லை, அது வேறு விஷயம். ஒரு டிவிக்காரன் கூட கேள்வி கேட்க போகிறது இல்லை.